ஒரு பெரிய நடிகருடைய படம் அப்படின்னாலே, அந்த படத்தை பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டுமே ரசிகர்களுக்கு விருந்தாகத்தான் இருக்கும். ஸோ அந்த வகையில விஜய் சார் கடைசியாக நடிக்கும் திரைப்படம் தான் தளபதி 69. இந்த படத்த வினோத் சார் இயக்கிட்டு இருக்காரு. நம்ம விஜய் சாரோட நடிப்புல கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு. அதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே ரொம்ப அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. மேலும் விஜய் சாருடைய கடைசி படங்களான வாரிசு, லியோ, பீஸ் ஆகிய அனைத்து திரைப்படங்களுமே ஒரு நல்ல வெற்றிய தான் பதிவு பண்ணிருக்கு. ஆனா வசூல்ல எப்போதும் போலதான் மாஸ் காட்டியும் இருக்காரு. அதனைத் தொடர்ந்து தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் தளபதி 29 அப்படின்றதுனால இந்த படத்தின் மீது பல்மடங்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்காக நிறைய விஷயங்களை தளபதி ரசிகர்களுமே செய்யவுமே இருக்காங்க. ஸோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்ல ஈடுபடவுமே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திடீரென ஒரு செய்தி வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஸோ தளபதியுடைய கடைசி திரைப்படம் தளபதி 29 கிடையாது அப்படின்ற செய்தி தான். ஸோ இந்த செய்தி வெளியானதை அடுத்து தளபதி விஜய் அவர்கள் அடுத்ததாக எந்த படத்துல கமிட் ஆகியிருக்கார் அப்படின்ற கேள்வி எழுந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் காஞ்சனா படத்துடைய 4ஆம் பாகத்துல ஒரு முக்கிய கேரக்டரிலுமே நடிக்கிறாரா. சோ இதற்காக அண்மையில லாரன்ஸ் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி கதை கூறியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.